ஒரு திருமணமாகி குழந்தை இருக்குது, அடுத்த குழந்தை உடனே வேண்டான்னு தடுப்பு முறையில் ஏதாவது காப்பர் டீ போட்டிருப்பாங்க, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். அது தவிர வயசாகிறதுனால வரக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ். உங்கள் மனைவிக்கும் 8 வயசு தான் ஆச்சு, கல்யாணம் ஆகி 8-9 வருஷம் ஆகுது இல்லையா? அதனால் அதில் வரக்கூடிய மாற்றங்கள், இப்படி பல மாற்றங்கள் பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கும். ஆண்களுக்கு நீங்கள் டெலிவரி ஆகிறதோ கர்ப்பமாகிறதோ இதுவரை எதுவுமே மேஜர் ஈவெண்ட்டே உங்களுக்கு இல்லை. உங்கள் மனைவி கர்ப்பமாகி உங்களுக்கு குழந்தை இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்காது, என்றைக்கும் போல் இருக்கீங்க. அன்லஸ் நீங்கள் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு பண்ணு, ஆணுறுப்பில் புண்ணு வந்து சீல் வந்து அந்த மாதிரி வந்திருந்தாலொழிய ஆண்களுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை. இன் ஜென்ரல் பெரிய ஆபத்தான இந்த விந்து குழாய்கள் அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இல்லாமல் நீங்கள் ட்ரக் டிரைவராக இருக்கிறீங்க, ஹீட் என்ஜினில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது பால்வினை நோய்கள் ஏதாவது இருக்குன்னா பாதிக்கும். மற்றபடி ஆண்களுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். பெண்களுக்கான டெலிவரி மற்றும் பல்வேறு இந்த காப்பர் டீ போடுறது இதிலெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கருக்குழாய்கள் அடைப்பு வரலாம், மற்ற பிரச்சனைகள் வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? வணக்கம் டாக்டர், உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க, சொல்லுங்கள். சார், எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது சார். சரிங்க. ஆனால் எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து இந்த சிக்ஸ் ஃபீலிங்கிறது இல்லவே இல்லை. எரிச்சல் ஒரு வலி தான் இருக்குது. உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்கு டாக்டர், 2 குழந்தைங்க இருக்கேன். இப்போ உங்கள் கணவர்கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா? நீங்கள் பேசி 2 பேருமே இங்கே உள்ள லேடி டாக்டர் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணாலும் நைட்ரிகா ஜெல் அப்ளை பண்ண சொன்னாங்க. க்ரீம் எரிச்சல் இருக்கு அப்படின்னு அந்த ஃபீலிங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை. அதுவே அவங்க புரிஞ்சுக்காம ஜெல் அப்ளை பண்ணுங்க சரியாயிரும் தான் சொல்கிறாங்க. அந்த 8 இயர்ஸாக அந்த ப்ராப்ளம் வந்துட்டு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகுங்க. ரொம்ப அடிப்படையாக இப்போ சில விஷயங்களை பண்ணுங்கள். ஒன்று உங்கள் குழந்தைகளை உங்களுக்கு நடுவில் போட்டு படுக்காதீங்க சார். ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறேன், நான் வேற ஆனதுலேயே சொல்கிறேன் அந்த ப்ராப்ளம்க்கு. அதைத்தாங்க அதில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று உங்கள் உடல் ரீதியாக ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று ஹார்மோன்கள் ப்ராப்ளம், தைராய்டு இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை இன்அடிக்குவேட் ஸ்டிமுலேஷன், உங்கள் கணவர் போதுமான அளவுக்கு உங்களை தூண்டி உச்சகட்டம் கொண்டு வராமலே அவர் செக்ஸை ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சார், ஃபிலிம் எது அது சம்மந்தமாக எது பேசினாலும் இது பண்ணாலும் அந்த ட்ரைனஸ் தான் சார் இருக்குது. இதுவே அந்த லூபிகண்டே இருந்ததே இல்லை. சரிங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். இதை சரி செய்ய முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை முற்றிலுமாக சரி செய்ய முடியும். நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த செக்ஷுவல் அதான் சார் சென்னையில் பார்க்குறதுன்னா அட்ரஸ் தெரியலையே சார் வர்றது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு உங்களுக்கு அட்ரஸ் கொடுப்பாங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒவ்வொருத்தரும் செக்ஸோடையே தான் பிறக்கிறாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் செக்ஸோடு தான் வாழ்கிறாங்க. உயிர் போகிற வரைக்கும் செக்ஸோடு தான் இருக்கிறாங்க. அவங்க ஆணாகவோ பெண்ணாகவோ தான் இறந்து போகிறாங்க. எதுவும் இல்லாமல் இறந்து போகிறதில்ல. மூன்றாவது, ஒரு செக்ஷுவாலிட்டின்னு நம்ம சொல்கிறது அவருடைய உடல், மனது, ஆன்மா, அவங்களுடைய சோஷியல் லைஃப், அவங்களுடைய சமுதாய வாழ்க்கை, மன வாழ்க்கை, இது எல்லாமே சேர்ந்தது தான். இது எதையும் ஒன்றுலேருந்து ஒன்று பிரிக்க முடியாது. இவை எல்லாம் சேர்ந்தது தான் செக்ஷுவாலிட்டி. இப்போது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு பெண் இந்தியாவில் பிஹேவ் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு பெண் அமெரிக்காவில் பிஹேவ் பண்ணுறதில்ல. அதான் அவங்க பல்வேறு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் நடக்குது. அவங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு மாறுபாடுகள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம செக்ஷுவாலிட்டின்றோம். அடுத்தது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது. இப்போ நம்ம இதில் தான் இந்த பாயிண்டில் தான் நம்ம முக்கியமாக சொல்கிறோம். அரவாணிகள் அப்படின்னா அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் ஒர்த் இருக்குது. அவங்களும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக ஒரு மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். அவங்களுக்கு அந்த உரிமைகள் இருக்குது. அவர்களும் மனிதர்களே. அவர்களால் உணர்வுகளால் உடலால் பல மாறுபாடுகள் இருந்தாலும் கூட பாலியல் சிறுபான்மையினர்
லெஸ்பியன், கே, அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இந்த குரூப் எல்லாமே பாலியல் மைனாரிட்டின்னு சொல்கிறோம். இவங்க எல்லாருமே ஒரு டிக்னிஃபைடான மனிதர்கள். அவர்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஒர்த். இதில் தான் பல பேர் வேறுபடுறாங்க. இதெல்லாம் தப்பு, இவங்களெல்லாம் அழிச்சிடணும் நாட்டை விட்டு, இவங்க ஏன் இருக்கிறாங்க, இவங்களை துரத்திடணுன்ற மாதிரி ஒரு உணர்வு வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கடுமையான அப்ஜெக்ஷன் வர்றதை நம்ம பார்க்குறோம். பல பேர் வந்து இவங்கெல்லாம் சமுதாயத்திற்கு கேடு விளைவிப்பவர்கள்ன்ற ஒரு எண்ணத்திலேருந்து அணுகிறாங்க இந்த பிரச்சனைகள். அது உண்மை அல்ல, அது வந்து சரியல்ல. ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் அப்படி சொல்கிறதில்ல. பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு அவங்க ரொம்ப தெளிவான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பல்வேறு ஆய்வுகளுக்கு அப்புறம் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். ராம்குமார் பேசுகிறேன் சார். ராம்குமார் சொல்லுங்கள். மேரேஜ் ஆகி எங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. இப்போன்னா ஒரு 5 months ஆகுது குழந்தை பிறந்து. சரிங்க. சிசேரியன் பண்ணி எடுத்துருக்காங்க. சரிங்க. நாங்கள் மறுபடியும் எப்போ சார் தாம்பத்தியம் வச்சுக்கலாம்? நீங்கள் சிசேரியன் பண்ணி 3 மாதத்துலேயே நல்ல செக்ஸ் வச்சுக்கலாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரிங்க சார். ஆனால் மறுபடியும் அவங்க கருத்தரிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா சிசேரியன் பண்ணியிருக்கனால உடனே ஒரு காப்பர்ட்டி வைக்க முடியாது. அப்படிங்க சார். நீங்கள் ஒரு காண்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக 3 மாதத்துலேருந்தே நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். எந்த விதமான கெடுதல் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. அதே வந்து ஒவ்வொரு மனிதரும் ஒரு சந்தோஷமாக வாழ உரிமை உள்ளவர்கள். அவர்கள் யாராக இருக்கிறார்கள், என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள், என்னமா சிந்திக்கிறார்கள் அப்படின்றதுனால அவங்கள வந்து வெறுக்கிறதோ, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணி தனியாக வேறு விதமாக நடத்துவதோ சரியல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய செக்ஸ் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் உண்மை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. நான் ராஜ் பேசுகிறேன், விழுப்புரத்துலேருந்து. சொல்லுங்கள் ராஜ். சார், நான் வந்து சின்னதுலேருந்து கை பழக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஓகே. இப்போ நான் ஒரு லேடிஸ் கிட்ட போய் ஒரு தப்பு பண்ணுறது கூட ஒரு பயம் இருக்குது. பயம் வருது, நடுக்கம் வருது. நல்லது தான். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் சார் பயம் வருது சார்? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லைங்க சார். கல்யாணம் ஆன பிறகு மனைவியோட நல்லா செக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னால் வெளியே வேறு பெண்களோட செக்ஸ் பண்ணுறது பல பிரச்சனைகளை தான் உங்களுக்கு கொண்டு வரும். சரிங்க சார். அதனால் திருமணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, வேறு பெண்களோட செக்ஸ் பண்ணும்போது பயம் வருவது இயல்பு. ஏன்னா ஒன்று யாராவது பார்த்துட்டா தவறு, ஏன்னா நீங்கள் செய்கிறது தவறுன்ற உணர்வு இருக்கும் உங்களுக்கு. அதனால் யாராவது பார்த்தா குற்றமாகும், தவறாகும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு விரப்புத்தன்மை வராமல் பார்த்துக்கும். நோய் வரும், ஹெச்ஐவி வந்துட்டால் என்ன பண்ணுறது, செக்ஸ் நோய்கள் வந்தால் என்ன பண்ணுறதுன்ற பயம் அடுத்து ஒரு காரணம். இனி யாருக்காவது தெரிஞ்சால் கல்யாணம் நடக்காது. இந்த மாதிரியான பல்வேறு குழப்பங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விலை மாதர் போன்றவங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். இப்போது ஒவ்வொரு தனி மனிதர்களும் தங்களுடைய செக்ஸ் உணர்வுகளையும் செக்ஸ் எண்ணங்களையும் வித்தியாசமாக தான் வெளிப்படுத்துவாங்க. உதாரணமாக நம்ம ஊர்லேயே எடுத்துக்கிட்டோன்னா, அந்தமான் தீவுகளில் இன்னும் கூட நேருவை பார்க்கும்போது நிர்வாணமாக ஒரு பழங்குடியினர் கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. பல பழங்குடியினர் காடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வேறுபட்டதாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இயல்பானது. இது அவங்களுடைய செக்ஸ், அவங்களுடைய திருமண முறை. ஒரு காலகட்டத்தில், மகாபாரதம் காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து பல ஆண்களை திருமணம் செய்து கொள்வது இயல்பானது. இன்றைக்கி சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, தாய் வழி சமுதாயம் இருந்தது அன்றைக்கி. ஒரு பெண் வந்து பல ஆண்களை மணந்து கொள்ள முடியும். அது ஒரு தாய் வழி சமுதாயம். இன்னைக்கு இருக்கிற அந்த சட்டத்திட்டங்களோடு ஒப்பிட்டு அதுக்கு ஒரு காரணங்களை நம்ம கற்பிக்கிறோம். தர்மர் அவர் வந்து அந்த பெண்ணை வென்று கொண்டு வருகிறார். அப்போ வந்து அம்மா வந்து நீங்கள் எல்லோரும் பகிர்ந்துக்கங்கன்றதுனால 5 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இன்றைக்கி அப்படி பண்ணுவோம்மா? ஒரு பெண்ணை அம்மா பகிர்ந்துக்கங்கன்னொடனே அப்படி பண்ண மாட்டோம். அப்போது அன்றைய சமுதாயம் அது சரி என்று சொன்ன ஒரு சமுதாயம். இன்றைக்கு ரூல் வேறு. ஆணாதிக்க சமுதாயம் இருக்குது. அதில் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கையோடு வாழ்கிறாங்க. இதுதான் சரி. ஒரு ஆண் பல தார மனங்களை வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க.
அது தவறுன்ற உணர்வும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. கடுமையாக அதை சட்டத்திட்டங்களோட எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயமும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த லெவலில். இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு வருது. அதனால் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரே நாட்டில் வாழ்கிறக்கூடிய தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில காட்டுவாசிகள் இல்லை ஒரு மலை வாழக்கூடிய பழங்குடியினர் அவங்களுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்குது. இன்னும் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேச இருக்கிறோம். செக்ஷுவாலிட்டி வேல்யூ பில்டிங் அப்படின்னா என்ன, வெரைட்டியான கல்ச்சரோட மனிதர்கள் செக்ஷுவாலிட்டி எப்படி பார்க்குறாங்கன்றதை தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, February 15-16 தேதிகளில் வடபழனி கிரீன் பார்க் ஹோட்டலில் சென்னையில் அகில உலக பாலியல் மாநாடு நடக்குது. உலகெங்கிலும் இருந்து 1000 மருத்துவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறாங்க. வெனிராலஜிஸ்ட், செக்ஸாலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், அது மாதிரி தெரப்பிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட் எல்லாமே அதில் கலந்துக்கிறாங்க. வெனிராலஜிஸ்ட் எல்லாம். இன்டர்நேஷ்னலாக வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜினுடைய செக்ரட்டரி ஜெனரல் அங்கே உரையாற்றுறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. இன்னும் பல்வேறு சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்குது. செக்ஸாலஜி A to Z அப்படின்ற ஒரு பயிற்சி அரங்கம் அங்கே இருக்குது. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளோட அங்கே அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. 14, 15, 16 தேதிகளில் ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் வடபழனியில், 100 அடி ரோட்டில் இருக்க அந்த வடபழனியில் கண்காட்சி, பாலியல் மற்றும் குழந்தையின்மைக்கான கண்காட்சி நடக்குது. 3 நாட்கள் 14, 15, 16. 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு உயர் திரு H. வசந்தகுமார் அவர்கள் அந்த கண்காட்சியை திறந்து வைக்கிறாங்க. இந்த கண்காட்சியில் காணொளி வீடியோ டெஸ்ட் பேபி எப்படி பண்ணுவாங்க, பல்வேறு சிகிச்சை முறைகள், நவீன முறைகள் என்னென்ன இருக்குது, PGDனா என்ன, சோதனை குழாய் குழந்தை எப்படி பண்ணாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களையும் அங்கே நமக்கு வீடியோ கிளிப்பிங்ஸாக சொல்கிறது, பல்வேறு வகைகள். அதை ஸ்பெர்ம் சைக்கிள் அங்கே எல்லாரும் அதை பார்க்க முடியும். இன்னும் பல்வேறு சிறப்பு அம்சங்களோட அந்த கண்காட்சி இருக்குது. இந்த கண்காட்சிக்கு நம்ம வாசகர்கள் அனைவரும் சிறப்பிக்க வேண்டும். இது இலவசம், இந்த கண்காட்சி இலவசம். இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சலாக அனுப்பலாம். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். வணக்கம்.